வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அவலை வச்சு இன்ஸ்டன்ட் தோசை அது பார்க்க போகிறோம். அதே மாதிரி அவலை வச்சு ஒரு கட்லெட் அது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா அவல் தேங்காய் ரைஸ், அவலை நீங்கள் நினச்சி இது பண்ணிவிட்டு தேங்காய் சாதம் மாதிரியே கூட பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் டிஃபன் பாக்ஸ் கூட உங்களுக்கு டக்குன்னு எடுத்துன்னு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். மத்தியானத்துலலாம் காஞ்சி போகாது, நல்லா ஒரு மாய்ஸ்சரோடு நல்லாவே இருக்கும் இது. அதே மாதிரி இன்னொன்று என்ன பார்க்க போகிறோன்னா, வெல்லம் போட்டு ஒரு அவல், அதுவும் சாயங்கால வேளையில் ஸ்நாக்ஸ்க்கு குழந்தைகளுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். நீங்களும் பெரியவாழ்லாமும் சாப்பிட்லாம். நமக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது. அது எல்லாமே நம்ம எப்படி பண்ணுறதுன்னு 1 by 1 பார்க்கலாம். இது 1/2 கிலோ அவல் எடுத்துட்டுருக்கேன் இன்றைக்கி. இதை வச்சு கண்டினியூஸாக ஒன்று ஒன்றா பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம தோசைக்கு நனைச்சி வச்சுன்னுடுறேன். இது 1/2 கப் தான், பட் இந்த கப்பால் 1 கப் அவல் எடுத்துட்டுருக்கேன். 1 கப் ரவை எடுத்துட்டுருக்கேன். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அந்த கப் தான் அளவு. இது அரிசி மாவு, இது 1 கப். இதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறோம் அப்படிங்கிறச்சு இது ஜஸ்ட் கொஞ்ச நாளை ஊறித்துனா போகிறோம். ஊறினதுக்கப்புறமா இதை நல்லா அரைச்சிட்டு நீங்கள் அப்படியே பண்ணலாம். ஸோ இந்த தோசைக்கு தேவையான சால்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். எந்த கப்பால் நம்ம எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் தயிர். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப புளிக்காத தயிர் தான். கொஞ்சம் பிடிச்ச தயிராக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி நிறைய விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தயிரை விட்டுண்டு போகாது. இதில் வாட்டர் ஆட் பண்ணலாம். 1/2 கப் கிட்ட வாட்டர் விட்டுருக்கேன். 1 கப் தயிர், 1/2 கப் வாட்டர் விட்டு இதை மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இது கொஞ்சம் நல்லா ஊறட்டும், ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இதை அப்படியே இன்ஸ்டண்ட்டாக நம்ம தோசை வாக்க முடியும். ஸோ இது ஊறட்டும், ஊறினப்புறம் பார்க்கலாம். ஸோ நம்ம தோசைக்கு இன்ஸ்டன்ட் தோசைக்கு உண்டானது ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஊறினத்துக்கு அப்புறமா அரைச்சின்னு உங்களை பார்க்குறேன். அரைக்கிறச்சே உங்களுக்கு தண்ணி தேவையாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த இன்ஸ்டன்ட் தோசை, அவல் தோசைக்கு உண்டானது நினச்சி வச்சுட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த வெள்ளை அவல் பண்ணுறதுக்கு உண்டானதுக்கு இது பண்ணிக்கலாம். இந்த கப்பால் 3 கப் எடுத்திருக்கேன். இது பாட்டுக்கு ஊறின்னு இருக்கட்டும். இதுமாரி இந்த அவல்லையும் நான் தண்ணி விட்டு ஊற வச்சிடுறேன். ஒன்று அந்த தேங்காய் அவல், இன்னொன்று கட்லெட், அவல் கட்லெட் பண்ணுறது. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸாக ஊறின்னு இருக்கு. நம்ம இதுக்கு மேலே முங்குற அளவுக்கு தண்ணி எடுத்தோம். பட் இப்போ இந்த தண்ணி எல்லாத்தையும் வடிச்சுட்டு எடுத்துடலாம். இதில் இருக்க இந்த ஈரத்துலேயே அது நல்லாவே ஊறின்றோம். அப்படி தெரியல, இந்த மாதிரி எடுத்துருக்கேன். அதேமாதிரி இதெல்லாம் நீங்கள் ரெட் அவலில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் சௌகரியம், தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஊறினதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் ஊறணும். இது நல்லா ஊறிடுத்து பார்த்தேன்னா. ஊறினப்புறமா இதையும் புழிஞ்சு எடுத்து வச்சுட்டுலாம். இப்போ நம்ம வெள்ளை அவல் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ வெள்ளை அவலுக்கு இப்போ வெல்லம் நம்ம கரைச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய் விடுறேன். முந்திரி பருப்பு ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இப்போது இந்த கப்பால் 3 கப்பு நம்ம அவல் எடுத்தோம். ஸோ இந்த கப்பால் 4 கப்பு நான் வெல்லம் போடுறேன். உங்கள் சௌகரியம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக தேவைன்னா நீங்கள் இன்னும் 1 கப் கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வறுத்துட்டோம்.
இதை எடுத்துனுலாம். ஸோ அந்த கப்பாலே 4 கப்பு வெல்லம் இதுலேயே ஆட் பண்ணுறேன். இன்னும் 1 கப் தண்ணி. வெல்லம் நல்லா கரையட்டும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வெல்லத்தில் கண்டிப்பாக குப்பை இருக்குது. நல்ல வெல்லம், ஆனால் கொஞ்சம் நம்ம வடிகட்டிட்டு யூஸ் பண்ணினோன்னா நல்லாயிருக்கும். அதான் நல்லா வடிகட்டிட்டோம். இதை எகெயின் திருப்பி இதில் விட்டுறலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் வந்து இந்த பாகோட பச்சை வாசனை போகணும். வெல்லத்தோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போடுறேன். இதில் நான் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய் போடுறேன். உங்கள் சௌகரியம், இது ஆப்ஷனல். வேண்டான்னா போடாதீங்க. வெறும் அவலை மட்டும் அப்படியே போட்டு பண்ணிக்கோங்க. அது இனிஷியலி நம்ம போட்டு கலந்து வச்ச கையோட கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நாழியாக நாழியாக இது அப்படியே கெட்டியாகி உதிர்ந்து போகணுன்னா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவலும் உங்களுக்கு வந்து நல்லா அப்படி கையால் இப்படி பிசைஞ்செல்லாம் இப்படி சாதம் ஆறா மாதிரி லெவலில் அது இருக்கணும். எப்படி நெசுக்கினோன்னா எப்படி நெசுங்கிறது பாருங்க. இந்த மாதிரி லெவலில் அது ஊறிடணும். இதை டோட்டலாக இப்போ நம்ம வந்து ஒரு 15 மினிட்ஸாக இதை ஊற வச்சுருக்கோம். ஏன்னா இந்த வெல்லம் இதாகிறதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் ஆகுது. அந்த 15 நிமிஷம் தான் இதை ஊற வச்சுருக்கேன். நான் இப்போ இனிஷியலி முதல்ல போட்டு பண்ணுறச்சே உங்களுக்கு அது சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கேன் மம்மி இப்படின்னு. அப்புறமா நான் பரமாறுற சமயத்தில் பார்த்தேன்னா அழகாக உதிரி உதிரியாக நல்லா ஒரு வெள்ளை இது கிடைக்கும், அவல் கிடைக்கும் உங்களுக்கு. இது ரெடி ஆகிடுத்து. பார்த்தீங்கன்னா நல்லா ஜோராக ரெடி ஆகிடுத்து. நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நிஜமாலுமே உங்களுக்கு எல்லாத்தையும் 4ஐயும் சேர்ந்து தானே உங்களுக்கு தட்டில் பரிமாறி காமிப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இதில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் போட்டுடலாம். ஸோ வெள்ளை அவல் ரெடி. அடுத்தது தேங்காய் அவல் பண்ணிடலாம். ஜஸ்ட் லைக் தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான். தோசை மாவை அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். தோசை மாவு பார்த்திங்கன்னா இன்ஸ்டன்ட் தோசை மாவு ரெடி. ஹார்ட்லி ஒரு 20 மினிட்ஸ் தான் நான் இதை ஊற வச்சுருக்கேன். அரைச்சாச்சு. இதோ ரொம்ப நல்லா தோசை வரும். இதில் அவல், ரவா, அரிசி மாவு, தயிர், தண்ணி, உப்பு, அவ்வளோதான். இதில் நீங்கள் இந்த தோசை மாவை ரெடி பண்ணிவிட்டு அதேமாதிரி சட்னி ஆர் சாம்பார், உங்கள் சௌகரியம். இன்ஸ்டன்ட் சாம்பார்லாம் கூட நம்மளோட இதில் போட்டிருக்கோம். அது நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட இதுக்கு வந்து ஒரு சின்ன பிஞ்ச் இந்த பேக்கிங் சோடா போடுங்க. இது வேண்டாம் நாங்கள் அப்படியே பண்ணிக்கிறோன்னா அது ஆப்ஷனல். ஏன்னா இது போட்டேன்னா கொஞ்சம் வந்து நல்ல என்ன சொல்கிறது, ஓட்டை ஓட்டையாக தோசை வரத்துக்கு சான்ஸ் இருக்குது இதில் நல்லா. அது மேலே கொஞ்சமாக ஒரு சின்ன டீஸ்பூன் தண்ணி விட்ருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கல்லை பற்ற வச்சாச்சு. ஏன்னா இது ஃபர்மெண்ட் பண்ணல இல்லையா நமக்கு. ஸோ ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் கிடைக்கிறதுக்கோசரம் தான் அது. ஜஸ்ட்டு ஒரு சின்ன டீஸ்பூன் எண்ணெய். ஸோ இதில் உளுந்தெல்லாமும் கூட சேர்க்கலை, ஃபர்மெண்ட் பண்ணலை, நம்ம எதுவுமே பண்ணலை. ஸோ ரவையும் அரிசி மாவு தயிர் இது பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியான ஒரு இது. ரொம்ப சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு இது கிறிஸ்பாக வேணும், எங்களுக்கு மெல்லிஸாக நல்ல கிறிஸ்பாக வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கொஞ்சம் அரிசி மாவு ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. அவலோட இதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அவல் வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ அது சாஃப்டாகிட்டே போகும். எங்களுக்கெல்லாம் சாஃப்ட் தோசை ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஈக்குவல் அமௌண்ட் எல்லாம் எடுத்துட்டுருக்கேன். காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. எப்படி மடித்தாலும் பொட்டலம் மாதிரி மடியும் இந்த தோசை. ஒரு தோசை பண்ணிவிட்டு அடுப்பை சின்னது பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் ஹீட் குறைஞ்சாதான் அது வாக்கிறதுக்கு வரும் உங்களுக்கு.
ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும், ஈஸியாக குவிக்காக ஆகும். மாவு இல்லைங்கிற அன்றைக்கி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒரு 20 மினிட்ஸில் இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் தோசை வார்த்துக்கலாம். ஸோ ரெடி ஆகிடுத்து. அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். நம்ம வந்து தேங்காய் போட்டு தேங்காய் அவல் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி, இதுவும் குவிக் ஆகிடும். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன். ஒரு ஸ்பூன் நார்மல் ஆயில் விட்டுருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிக்கிறது. ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காய பொடி, கருவேப்பிலை ஒரு ஆறுக்கு, இஞ்சி பொடியாக நறுக்கினது ஒரு அரை ஸ்பூன், பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது ஒரு 2. இது ஜஸ்ட் லைக் அப்படியே தேங்காய் சாதம் மாதிரி இருக்கும். நீங்கள் இதை பலகாரத்துக்கெல்லாம் கூட எடுத்துக்கலாம். யாராவது விரதம் இருக்கேள் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி பலகாரத்துக்கெலாம் அவலில் வேறு என்ன பண்ணி சாப்பிட்றது, இது சாப்பிட்டேன்னா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். அவலில் நிறையா இது டிஃபன் பண்ணலாம். அதான் அதே மாதிரி அது வந்து உங்களுக்கு ரெட் அவலில் பண்ணிக்கிறேன்னாலும் உங்கள் சௌகரியம், நீங்கள் ரெட் அவலில் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் போடுறேன். இதில் ஜஸ்ட் ஒரு அரை டீஸ்பூன் சுகர். இது பியூர்லி ஆப்ஷனல், வேண்டானா விட்டுருங்கோ. இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அடுப்பை அணைச்சிடுறேன். தேங்காய் அவலுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். இதே மாதிரி எலுமிச்சம்பழம் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழம் நீங்கள் பண்ணி கரைச்சி அதில் வந்து கேரட்லாம் திருக்கி போட்டு பண்ணுறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தையில சாப்பிட வைக்கணுன்னா இது மாதிரி ஏதாவது கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் சாப்பிடும். இதே மாதிரி அவலை ஊற வச்சு நீங்கள் நல்லா தயிர் பால் இதெல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு உப்பு போட்டு இது பண்ணி தாளித்து கொட்டி இது பண்ணிங்கன்னா அப்படியே தயிர் சாதம் மாதிரியே இருக்கும். ஸோ நிறைய ஐட்டம் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ ரெடி ஆகிடுத்து தேங்காய் அவல். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஐட்டம் பார்க்கலாம் நம்ம. ஸோ ஊற வச்ச அவலை வந்து இந்த மாதிரி நல்லா கையால் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சேன்னா இப்படி சாதம் மாதிரி ஆகிடணும். இந்த இதில் வந்துட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு நான் 2 3 போட்டுக்கிறேன். சின்ன சைஸ், இந்த சைஸ்க்கு தான் எடுத்திருக்கேன். என்ன மாமி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லலைங்களா? கட்லட், போஹா கட்லட், அவல் கட்லட் பண்ண போகிறோம். இதில் இது 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது அது இதில் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகா 2 இருக்குது பொடி பொடியாக கட் பண்ணது. காரப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். கொத்தமல்லி நல்ல பொடியாக நறுக்கினது ஒரு ஹேண்ட்ஃபுல். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கட்லெட்டுக்கு தேவையான அளவுக்கு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இதில் நீங்கள் வேறு ஏதாவது வெஜிடபிள் வேணும், பட்டாணி போட்டுக்கிறேன், கேப்சிகம் போட்டுக்கிறேன், இதெல்லாம் உங்கள் சௌகரியம். உங்களுக்கு என்ன வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி வந்து நீங்கள் அந்த ஃப்ரோசன் பட்டாணி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் வேக வச்சு இதில் போட்டுக்கணும். வேக வச்சு ஃப்ரோசனாக இருந்ததுன்னா அப்படியே கூட போட்டேன்னா கூட ஷாலோ ஃப்ரையில் ஆகிடும். ஆனால் வந்து கேப்சிகமும் அதே மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. அந்த ஊற வச்ச பட்டாணி இதில் போட்டேன்னா நல்லா இருக்காது. அதுக்கு தான் உங்களுக்கு எடுத்துடலாம். அழகாக வரணும். இது அழகாக பிடிக்க வருது பார்த்தீங்களா. இதை நம்ம இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு சின்னதாக வச்சு எண்ணெயை விட்டுருக்கேன். இந்த மாதிரி இந்த சைஸ்க்கு எடுத்துக்கோங்க. இப்படி உருட்டிக்கோங்க. முதல்ல ஃப்ளாட் பண்ணிட்டு அப்புறம் சைடில் இப்படி கையை கொடுத்து எங்கேயும் உடையாத மாதிரி இந்த கட்லட் ஷேப்புக்கு இதை கொண்டு வந்துக்கோங்க. ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கட்லட்டும். இதுக்கு கார்ன்ஃப்ளவர் இது இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இதை கரைச்சுருங்கோ. இது பிரெட் க்ரம்ஸ்
நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தேன் பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா நாங்கள் ஓட்ஸை கூட வறுத்துட்டு பொடி பண்ணி இது பண்ணிக்கலாமான்னு. உங்கள் சௌகரியம், உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கோங்க. இது ப்ரௌன் ப்ரெட்டை வறுத்துட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதோடது இது. அது ஓட்ஸை தவிர நீங்கள் வேறு எதில் பண்ணலாமாமே அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரவையை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதில் கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு ரவையில் போட்டு ரோஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டுனாலும் அது ஓரளவுக்கு கிறிஸ்பாக இருக்கும். பட் இதில் இருக்கிற மாதிரி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அந்தளவுக்கு இருக்காது, ஆனால் நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். இதானால் இதுவே எவ்வளோ டைட்டாக இருக்குது பாருங்க. ஸோ நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறோம் அப்படிங்கிறது அடிப்பை மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. இது மாதிரி ஒரு ஃபோர்க்கு ஒரு ஸ்பூன் ரெண்டுமா எடுத்துக்கோங்க. மெதுவாக திருப்பி விடுங்க. மீடியம் ஹையில் அது பாட்டுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா அப்படியே மெதுவாக பண்ணலாம். அடுப்பை பெருசாக்காதீங்க, மீடியம் ஹைலேயே இருக்கட்டும். ஸோ எத்தனை ஐட்டம் நம்ம போஹாவில் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதனால தவிர போஹா வச்சு பண்ணியிருக்கிற வடை, போஹா உப்புமா, போஹா காந்தா உப்புமா பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் 3 டைப்ஸ் ஆஃப் போஹா, அதாவது அவல் ஜீரகம், அவல் மிளகு ஜீரகம் போட்டு ஒன்று, அவல் புளி அவல் ஒன்று, அப்புறம் அவல் தேங்காய் சக்கரை போட்டு ஒன்று, அது வேறு பண்ணியிருக்கேன். ஸோ இதுவே அவலை வச்சு நம்மளால் இவ்வளோ ஐட்டம்ஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் குவிக்காகவும் ஆகும், டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியான ஒரு இதுவாகவும் இருக்கும். நீங்கள் ஒயிட் அவல் கூட இல்லை, ரெட் அவலில் கூட நீங்கள் அதை பண்ணிக்கிறீங்களா, உங்களுக்குலாம் பிடிக்கும்னா பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு டிஷ்யூ பேப்பரில் எல்லாத எடுத்துட்டேன்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஆயில் கொஞ்சம் இருந்ததுனாலும் எல்லாமே வந்துடும். ஸோ ஜோராக ரெடி ஆகிடுது. இப்படி சத்தம் கேட்குறது பார்த்தீங்களா, நல்லா ஆறித்துனா கிறிஸ்பியாக கரக்கரன்னு இருக்கும் அது எல்லாமே. ஸோ ரெடி ஆகிடுது. அவலை வச்ச நீயோட இது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப சாமான்லாம் செலவு கிடையாது. ஆற்றுல இருக்கிறத வச்சே நீங்கள் பண்ண முடியும். நிச்சயமாக இது எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் திருப்பி இப்போ உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது இதுதான். ஸோ ரொம்ப நாளாக நான் இதை கேட்கவே இல்லை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோடய சேனலில். கீழே இருக்கிற இந்த பெல் பட்டனை கிளிக் ஆல் அப்படின்ற இதுவும் பெல் பட்டனில் கிளிக் பண்ணேன்னா ஆல்னு ஒரு இது வரும். அந்த ஆப்ஷனையும் நீங்கள் அமைக்கிறீங்கன்னா நான் என்னெல்லாம் வீடியோ போடுறேனோ அத்தனையும் உங்களுக்கு கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் ஈஸியாக பார்த்துக்க முடியும். ஸோ எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது நன்றி, வணக்கம்.